வெல்கம் பேக் டு எஸ்என் யூரோப். நான் பிரசன்னா. இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாண பகுதியில் வந்து உடுவில் என்ற இடத்துல நிற்கிறேன். ஏன் இங்கே வந்து நான் சொன்னால் வீட்டுத்திட்ட வீடு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு 28 லட்சம் வீட்டு திட்டம் ஒன்று வந்தது. அப்போ அந்த வீடு கட்டி முடிஞ்சு இன்றைக்கு. இப்போ இன்றைக்கு குடியுறல். அப்போ அதுக்கு இன்வைட் பண்ணிட்டு அதான் வந்தேன். நான் முன்னுக்கே வந்துட்டேன். ஜான்சனாவும் மொழிலண்ணாவும் வந்து கொண்டிருக்கணும் மாட்டோவில். இன்றைக்கி இந்த வீடு குடிவர வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. எங்களோட சேனலுக்கு யாரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எனக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க தொடர்ச்சியாக வீடியோ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் படம் கொண்டு கோயிலேருந்து படம் கொண்டு வந்துருக்காங்க. படத்தை ராஜு ஓடி 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 தம்பி அடுத்தது அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலே எங்கள் மத்தியிலே ராஜு குடும்பத்தை வாழ்விப்பதற்காக இந்த நல்லாண்டிலே திருமதி அஜித் குமாரிகா குடும்பத்தினர் ஒரு மிகப்பெரிய பெறுமதியான வீட்டினை ராஜு குடும்பத்திற்கு கையளிக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். எனவே மகிழ்ச்சியோடு அவர்களுடைய திருக்கரங்களினாலே இந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணும் முகமாக நாங்கள் செபித்து அதற்கு பிற்பாடு இந்த வீட்டினை திறந்து வைக்கும்படி அருமையான தம்பதியினரை அன்போடு இறைஞ்சி நிற்கிறோம். இறை பிரார்த்தனை செய்வோம். இறை தந்தையே, ஆண்டவரே, மனிதர்களுடைய வாழ்வுக்கென்று இந்த உலகத்தில் அநேக நன்மைகளை நித்தமும் தருகிறவர் நீர். இப்போது ஆண்டவரே, ஒரு புதிய மனையை வறுமையினால் மிக நீண்ட காலமாக கடினங்களோடு இருந்த 4 பிள்ளைகளை தங்கள் வாழ்விலே இருந்த ராஜு குடும்பத்திற்கு அருமையான பெற்றோரை பராமரிக்கும்படியாக நீர் மனதிலே ஏவி அஜித் இன்னும் அவருடைய அருமையான மனைவி குமாரிகாவை நீர் ஏவி இந்த இடத்திலே ஒரு புதிய வீட்டை அவர்கள் தங்கள் சொந்த பணத்தில் கட்டி கொடுக்கத்தக்கதாக, உறவு சாராத ஒரு ஏழைக்கு தன்னுடைய வாழ்வில் பங்கெடுக்க வேண்டும் என்று இந்த மகோன்னதமான சேவையை செய்ததற்காக அவர்கள் கரங்களினாலே இந்த வீடு பிரதிஷ்டை பண்ணப்படுகிற பொழுது, அப்பா, இந்த வீடு அவர்கள் வாழுகிற பொழுது எந்த விதமான குறைவும் இல்லாத ஒரு வீடாக இருக்க, அநேகருக்கு இந்த வீடு ஒரு அடைக்கலமாக இருக்க, இந்த வீட்டிலே பசியோ பட்டினியோ வேதனையோ துன்பமோ நோயோ கவலைகளோ அணுகாதபடி
இந்த வீட்டை நீர் பிரதிஷ்டை பண்ணி கொடுக்கும்படியாய் நோக்கி ஜெபிக்கிறோம். நிறைந்த மனதோடு இந்த இடத்திலே தம்பதியினர் இந்த வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். நிறைந்த மனதோடு ராஜுவினுடைய குடும்பம் இந்த இடத்திலே வாழ, அநேகருக்கு ஒளியாக இருக்க, தமக்கு கடவுள் ஒரு பெரிய இரக்கத்தை காண்பித்ததை போல இங்கே இருக்கின்ற சக மனிதர்களுக்கும் தங்களுடைய இரக்கத்தை காண்பித்து ஒரு சிறப்புமிக்க வாழ்விடத்தை, முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ நீரே இந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணும்படி தந்தை, மைந்தன், தூயாவியின் திருப்பேரிலே கெஞ்சுகிறோம் எங்கள் அன்பு தெய்வமே. ஆமேன், ஆமேன். படத்தை பிதா, குமாரன், தூயாவியின் பேரிலே பொழுது குமாரிக்காக்கு அவர்கள் கதவினை திறந்து உள்ளே செல்கிறார். இந்த பூக்கள் கொண்டு வந்தீங்க. சாமியார் பணத்தை காய்ச்சி கண்ணாடி அந்த கம்பியை அம்மாடி நமதி குமாரி மகாவில விரட்டி விட்டீங்கண்டா அம்மா அப்பாவையும் அம்மா அப்பாவும் மூத்தவர்கள், இந்த குடும்பத்தில் மூத்தவர்கள் மூத்தவர்கள் இந்த படங்களை வைங்க. அதான் செய்ய வைக்காரு டெல்ல திறந்து விட்டு எப்படி வைக்காரு மூத்தவரை நீங்க சிங்களம் தெரியும். என்ன சொல்றேன்? நான் பேசுறது டிரான்ஸ்லேட் பண்ணேன். சரி. வணக்கம். இந்த நல்ல நாளிலே குறிப்பாக விஜய் குமாரி காக்காவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜு அவர்களுடைய குடும்பம் இந்த இடத்தில் மிகுந்த கடினங்களோடு பாம்பு புற்றுக்குள்ளே அவர்கள் வீடு இருந்தது. இதனை சகோதரன் சிறப்போடு படம் பிடித்து காட்டிய பொழுது இந்த மாபெரிய உதவியை சிங்கள குடும்பம் தமிழ் மக்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள அன்பை வெளிப்படுத்தியதற்காக
இந்த அருமையான குடும்பத்துக்கு என்னுடைய கரகோஷத்தின் மூலமாக என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நீங்கள் சொன்னது මොකක්ද මේගොල්ලෝ නයාර සත්තු ඔක්කොම ආවනේ මේගොල්ලෝ ගේ ඇතුළ ඒවා ගේන හිටියේ ඒක ඉතින් මම ඔයගොල්ලන්ට වීඩියෝ ඔක්කොම කරලා පෙන්නලා ඔයාලා මේගොල්ලන්ට අර උදව් කරනවා උදව් කරානේ ඒකට ගොඩාක් ස්තුතියි කියලා මෙයාලා කියන එක ඔයාලා සිංගල පවුල් ඉඳ මේම උදව් කරලා තියෙනවානේ ඒකට ගොඩාක් ස්තුතියි කියලා ආදර කියලා நாங்க தான் உங்களுக்கு சொல்லுவோம். வீட்டுல புதிய வீட்டுல நல்லா இருக்கீங்க. நீங்களும் செய்ததுக்காக கோடி கோடி நன்றி உங்களுக்கு. இந்த அருமையான நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்த ஜான்சனுக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுகிறோம். The Jansen, he was a coordinator for us. ஓமோ மாரியக்கா உங்களோட தெய்வம் வந்து நிக்குது அக்கா எல்லாம் படிவா இனப்போருக்கு பிறகு ஒரு குடும்பம் இப்படி எங்களுக்கு ஒரு செய்கிறத வைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. இந்த நேரத்திலே சொல்லுங்க. நில்லுங்க அப்போ பாலை காய்ச்சுங்க. எங்க பால் காய்ச்ச நீங்க சொன்னா நான் சொல்லுவேன் சரி வாங்க காய்ச்சிட்டு இப்ப இந்த ஒரு சின்ன மீட்டிங்க போவோம். சொல்லி கூட ஒரே கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ண இந்த பாலத்தான் ஓ சரி சரியா சரி சரியா கட்டினாலும் தெரியலையே அவர் தெரியல நீங்க கொஞ்சம் இருந்தீங்கன்னா நான் வாழ்த்து செய்து போட்டு ஃபுல்லா அப்படி அங்க ஃபுல்லா சரி சரி ரைட் அங்காள இருப்போம் எல்லாம் செஞ்சுட்டு போனா அப்புறம் இலங்கையினுடைய குடிமக்கள், குறிப்பாக தமிழ் சிங்கள மக்கள் பன்னெடுங்காலமாக இலங்கையிலே வாழ்ந்து வந்தோம். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இனப்பகை, இனக்குரோதங்கள், இதனால் பல்வேறுபட்ட சிங்கள அரசின் நிமித்தமாக, இராணுவத்தின் நிமித்தமாக எங்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட அசம்பாவிதங்கள் நடந்து முடிந்தது. ஆனால் அதற்கு பிற்பாடு இப்படி அன்பு உள்ளம் கொண்ட சிங்கள மக்கள் தமிழ் மக்களை தாங்குவதென்பது, குறிப்பாக சிங்கள பிரதேசத்தில் உங்களிலும் விட அதிக வறுமை கோடு, மின்சாரம் இல்லாத ஊர்கள் பல இருக்கிறது. தார்பாருக்குள் வாழுகிறவர்கள் இருக்கிறார், இன்றைக்கும் இருக்கிறார்கள் சிங்கள பிரதேசங்கள். எல்லாம் கடந்து இப்படிப்பட்ட ஒரு அன்பை சிங்கள மக்கள் எங்கள் மீது காட்டுவதற்காக அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை, பாராட்டுகளை ආදර කියනවා අවුරුදු 30කට ඉස්සර යුද්ධ ආවා. යාපනයේ උතුරු පළාතම ගොඩක් විනාශ වුණා. මිනිස්සු ගොඩක් දුක්පත් වුණා. තියපු ගෙවල් ඔක්කොම පාත් වුණා. මිනිස්සු පාත් වුණා. අම්මා තාත්තා ඔක්කොම නැති වුණා. ඒ වගේ තමයි තිබ්බේ යාපනයේ. එහෙම තිබිලත් දැන් අවුරුදු 30කට පස්සේ මේ වගේ ගොඩක් කට්ටිය දුක්පත් වෙනවා තාමත්. ඒ වගේ තැනකින් සිංහල පවුල්, සිංහල කට්ටිය ඔයාලා එකමුතුවෙන් මේගොල්ලන්ට මේ වගේ ගෙයක් අදලා දෙන එක ගොඩක් සතුටුයි කියලා කියනවා. දකුණෙත් ගොඩක් මේට වඩා දුප්පත් කට්ටිය ඉන්නවා. මේට වඩා පොඩි කෝලිකුඩු තහරම් වගේ ගෙවලුකුත් ඉන්නවා. කරට් නැති ගමකුත් තියෙනවා. ඒ වගේ දෙයක් තිබිලත් උතුරට ඇවිල්ලා දමිළ ජනතාවත් එක්ක ආදරේ තියලා ඔයාලගේ එකමුතු සංහින්දියාව මේ ගෙයක් අදලා දීපු එකට ගොඩාක් ස්තුතියි කියලා ආදර කියනවා. இது ஒரு சிறிய விடயம் அல்ல, இது ஒரு யூடியூப்பிலே வரப்போகிற ஒரு பெரிய விடயம். சிங்கள மக்கள் எங்களை ஆதரிக்கிற காலத்தை நாங்கள் வாழுகிறோம்.
எங்களை அன்பு செய்கிற காலத்தில் நாங்கள் வாழுகிறோம். இந்த நாட்டில் நாம் அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டியவர்கள் என்பதை இப்படிப்பட்டவர்கள் மீண்டும் எங்களுக்கு உரத்தி சொல்லுகிற தருணமாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நெஞ்சின் ஆழத்தில் இருந்து எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். මේක සාමාන්‍යයෙන් පොඩි දෙයක් නෙමෙයි. මේක YouTube වලින් වීඩියෝ මේක ලොකුවට එනවා. අපි දානවානේ. දමිළ මිනිසුන්ට සිංහල මිනිසු ආදරය කරන්න කාලයක් එවිල්ල තියනවලු. ඔයාලා වගේ කට්ටිය මේ වගේ උදව් කරලා දමිළ මිනිසුත් එක්ක සිංහල මිනිසු එකමුතුවෙන් ආදරයෙන් තාම ඉන්නවා කියලා පෙන්නලා තියනවා කියලා අපි ෆාදර් කියනවා. இந்த நல்ல நாளிலே இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்லி முடித்து விடுகிறேன். இதிலே வந்திருக்கின்ற ஜான்சன், அவரோடு வந்திருக்கிற கிளிநொச்சியிலே இருந்து வந்திருக்கின்ற பிள்ளை, என்னோடு கதைக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் ஒரு ஓலை கொட்டிலுக்குள் தான் வாழுகிறார். ஜான்சனுடைய வீடு இதிலும் சின்ன வீடு. ஆனால் தங்களுக்கு கிடைக்கிற உதவிகளை தேவையுடையவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் அவர்கள் இந்த இடத்தில் குறிப்பாக ராஜுவினுடைய வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். මේ ෆාදර් කියනවා මමයි මගේ යාළුවා පළවෙනි වතාවට මේ ගෙදරට එනකොට මගේ යාළුවාගේ ගෙදර මේගොල්ලට වඩා පාත් පොඩි කෝලි කුඩු වගේ ගෙදර. මගේ ගෙදරත් එහෙම තමයි. නමුත් මේ උදව්ව මේ ඔගොල්ලෝ දෙන සල්ලි අනිවාර්යෙන් අපිට දන්න කට්ටියට යන්නේ නැතුව දුප්පත් කට්ටියට යන්න ඕනා කියලා මම මේගොල්ලෝ තෝරලා මේගොල්ලට දුන්නට ස්තුතියි කියලා කියනවා. இது இன்னும் ஒரு விடயம். சாதாரணமாக வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்று அநேகர் வீடு கட்டி கொடுக்கிறார்கள். ஆனால் ஒரு சின்ன சின்ன குழு வீடுகளாகத்தான் இருக்கிறது. 10க்கு 10 அறை, இன்னும் தாவாரம் போட்டு ஒரு சின்ன, ஆனால் 20, 28, 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டை இன்று இவர்கள் கையளித்திருக்கிறார்கள். எனவே ஒரு மிகுந்த நன்றியை நாங்கள் நன்றியோடு இவர்களுக்கு நாங்கள் செய்து கொள்கிறோம். ගොඩක් අය සාමාන්‍යයෙන් පොඩි ගානට ගෙවල් අදලා දෙන්න තමයි බලාපොරොත්තු වෙලා අදලා දෙනවා. அரசாங்கம் கூட ඒ ගවර්න්මන්ට් උනොත් අපේ රජය උනොත් ලක්ෂ 20යි ලක්ෂ 15ට තමයි ගෙවල් අදලා දෙනවලු. දැන් ඔයාලා මේ වගේ ලොකු ගෙවල් අදලා දීලා තියෙන්නේ. ඒකෙන් දැන් ස්තුති කියනවා. நீங்கள் ஏதாவது சொல்லணும்? ඔයාලා මොනාරි කියන්න හදනවද මේගොල්ලෝ? ඔයාලා මොනාරි කියනවා නම් කියන්න මේගොල්ලෝ දෙමළෙන්. එයාට අපිට ඉතින් උගලන්ට මේ උදව් කරන්න ලැබිච්ච එක ගැන ඔව්. අපිට සන්තෝෂයි. හැමදාම සන්තෝෂයෙන් මේක ඉන්න ඕනේ කියලා. உங்களுக்கு இந்த வீடு உதவி செய்ய நினைச்சது தங்களுக்கு சரியான சந்தோஷம் தான். உங்களுக்கு உங்களை மாதிரி தங்களும் செய்யாத கூட அவங்களோட அம்மா மாதிரி உங்களுக்கு உதவியை செஞ்சிருக்கிறா. என்ன மே அக்கா நங்கி இது என்ன சரி சரி அழகுல 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 ஓ ஏ கிரி ஊத்துறோம் அவட கையால ஊத்திக்கணும். சரி சரியா அச்சோ சரி சரி சரியா சரியா ஹலோ மாமியை சேர்த்து போல சந்தோஷம் தானே கெதிரத் பலம் कुछ नहीं लगा जो मैंने මේක සදා කාලට අම්මගේ නමට තියෙන්න ඕනා කියලා ඊයේ ස්ටිකර් ගන්න කට්ටිය එවිල්ලා වැකියුම් කරලා තමයි මේක ගාගත්තේ. කාටතර ගලවන්න බැරි දෙයට. අම්මගේ නම කුමාරි මහල් කියලා ඕපන් කරපු දවස. මේක ගලවුණත් හරි ආය ගහනවලු. හරිද? ඒ වගේ. ඒ සාලේ හොඳට මේ කරලා තියෙන්නේ. ගන්න. ඒක කටින් දාගන්න.
எங்க මේක පොඩි කාමරේ මේ ඔක්කොම අදලා තියෙන්නේ බේම්බු කියලා හොඳ ඒවා එන්න අවුලක් තාමර මේ වෙලා නෑ තවත් ලෙඩ තියෙනවා තාම ඉවර නෑ නමුත් මෙයා කියලා තියෙනවා අම්මා අදලා දීපු කුස්සියේ ඉඳලා මෙතනින් මොකුත් කිසිම දෙයක් මෙයා පුච්චන්නේ නෑලු එළිය තමයි මෙයා වෙනම කුස්සිය කළා දෙන්නේ නෑ නෑ මෙයා අර ලස්සනට ඕම තියා ගන්න හදන්නේ ගයක් නෑනේ මෙච්චර කාලේ මෙයාලා දුප්පත් වෙනකොට මේ ෆාදර් තමයි මෙයාට මොකක් කරේ වැඩ දීලා ගස් කපන්න හරි මොකක් කරේ වැඩ දීලා මේ ෆාදර් තමයි මොකක් කරේ හොයලා දෙන්නේ ජොබ් එකට ඔව් ඉංගල විසි පුටු ඕන නම්මේ පානේ நெருப்பட்டிலையா கட் பண்ணி போட திரும்ப சிங்களத்துல வீடியோ கட் பண்ணி போட திரும்ப திரும்ப අම්මා දැන් කිරි උතුරනවානේ දෙකනේ ඉතින් ඉන්නේ කිරි උතුරනවා කියලා අම්මයි අංකල් යාගේ යාළුවානේ යාළුවද පුතාද මල්ලිගේ පුතා කිරි උතුරනවා යාපනේ බලන්න ආප අම්මා දැන් කිරි උතුරන්න හදන්නේ දමිළ සංස්කෘතිය විදියට අදන්නේ සිංහල සංස්කෘතිය මෙහෙමද මෙහෙමනේ මේකට තමයි කියන්නේ එකමුතු කියලා I will do it. Cina bang ulang peluk bang Bang, amma Putra. amma. Apa udah? Putra. Apa? udah awal அடுத்து ஊத்து தம்பி பால் உங்களுக்கு பால் ஊத்து எவ்வளவு ஊத்தில மட்டும் உங்களுக்கு தான் தெரியும் ஆஜோ பால் வைக்கணும் இல்லாட்டா போங்க பால் எடுத்து வந்தா தான் போங்க ඇත්තටම මේ වගේ ලොකු ගෙවල් පොඩි කෝලි කූඩු වගේ තිබ්බ ගෙවල් මෙච්චර ලොකු උනේ අපේ මේ අම්මා තාත්තා අයියෙන් තමයි නේද? මෙච්චර උත්සාහයෙන් මේ අපේ මිනිස්සු මේ අද මේ ගම් පළාත මිනිස්සු ඔක්කොම ගොඩාක් සතුටු වෙලා ඉන්නේ. ගොඩාක් සතුටු වෙලා ඉන්නේ නැද්ද? අලුතින් ඔයාලට ඥාති හම්බෙලා තියෙනවා. මේ ගමේම ඔයගොල්ලෝ එනකම් බලාපොරොත්තු වෙලා හිටියේ. එකක් පයින් තමුලකට
இது அம்மாவுக்கு பிள்ளைகள் இல்லை, அம்மா வந்து சித்தின்ற பிள்ளையில தான் வளர்க்குறாங்க. அம்மா தம்பின்ற பிள்ளையில அதெல்லாம் படிச்சு டாக்டர் மாதிரி பெரிய பெரிய பதவியில் இருக்குது. டாக்டர் இங்கே டாக்டர் அவர் ஸ்ரீலங்காவில். என்ன அது வேற போன்றது அக்கா. அதை பற்றி அந்த நிகழ்வு நடத்தி ஓ ராஜு ஆ வேற என்ன காவே மீனா கடத்தாம வீழ்த்தி விட்டா ஒரு கதிரையில பால் காய்ச்சி படுது. डॉक्टर कोई हॉस्पिटल IDH hospital Kaling Gadi ke batting lo. बेटी को लेके 2014 to 2016. It was a period. मराठी നടക്കും සතුටු ඉනේ ද කට්ටියට. ගොඩක් සතු ඔක්කොම මේගොල්ලෝ ඥාති තමයි. මේ කට්ටිය ඔක්කොම අසනරනේ තවත් වැඩ තියෙනවා කියලා කිව්වා. කරන්න ඕනේ කියලා. පිටිපස්සේ තියෙනවා තව බඩු. බෙලි ඔක්කොම තියෙනවා. අදන්න. මොකද මේගොල්ලෝ අදිසියට එන්න ඕන අල්ලපු ගෙදර තමයි හිටියේ නතර වෙලා. ඒ හින්දා තමයි සග්ගල අදලා ඊට පස්සේ ඉඳගෙන කරමු කියලා වැඩ. මෙතනට ලොරියක් එහෙම ගේන්න බෑනේ. ලොරියක් ගහන්න බෑ. ඔයාලා බැස්සේ. ඔව්. ඔතනින් තමයි ඩිපර් රෙවිල් ඔතනින් හල තමයි. எனக்கு சொல் பால் பால் கொடுக்கறது கோபால் எடுத்து விடுவோம். யாருமே வீட்டில் எல்லாம் சொந்தக்காரர் தான் இருக்கிறோம். மண்ணில் போட்டுட்டு எங்களோட ஃபாதர் நிற்கிறார். சரி சரி வீடியோ ரெக்கார்ட் ஆகுது ப்ரோ. தங்கையாக குடிக்கலையோ? குடிங்கோ எல்லாரும் குடிங்க. இல்ல இல்ல நீங்க இருங்கோ. அப்ப போப்போய் மக்கள் இப்படியே கொழும்பு போப்போய் நம்ம அவசரமா டாக்டர் வந்தவர். அப்ப அவரோட போய் நேரம் போய் அல்ல வேணாம் போறோம் அங்க අරංගරි යන්න මොනවද මේ ඇක්සිඩන්ට් එක යනකොට නරක් වෙනවනේ මේක. அடுத்துன போய்க்க பலதா போயிருந்தானே வா. ඔයා පොඩ කාර් එක ළඟට එනවද? ஆமாங்க என்ன போயிட்டு வரேன். நீங்க தான் கூப்பிட்டு கைக்கணும். நான் போய் நான் போடலாம் ஸ்டக் ஆகுது. என்ன அது வேண்டாம் மாமி, நீ போகிறதுக்கு லேட் ஆயிடும் மாமி. படிக்கணும் பலதா போயிடும் மாமி. நான் கேக் கட்டாக்குறது கட்டுங்க. ஃபாதர் தாமா இதார அத்திவாரம் வீடியோ. Thank you so much. Thank you so much. You really need. No, I had some. All right, sorry. ஆமாங்க என்ன Actually, I didn't do anything. I just drove there. That's true. No, but he's very good hearted. Very good boy. Very good boy. Golden heart. Always helping people. Thank and you when so he much. heard that I'm going Now where do you work? I work at National Institute of Infectious Diseases. Which place is it? IDH. Oh. We used to treat all the COVID patients.
So that I went there in 2019. Prior to that, I was working in Periya Gandhar. Prior to that, I was working in teaching hospital back in. Batik. Oh, sure. I'm native place in the Batikal. Ah, really? I know Batikro like back of my hand. மட்டக்களப்பு. I have a lot of friends there. Where about Batikro? Batikalo near the big one, the breach. Kaladi Beach. Kaladi Bridge. So, under the, yeah. You have a road going. Road, yeah. The road that leads to the beach. Is it? Yeah. Behind the school near the. Yeah, I know all those places because we used to travel from Batikro to Kalpune because a lot of my friends are also in Kalpune North and Ashkapur. தமிழ் From ஃப்ரெண்ட்ஸ் there, Ampara. இல்ல அவை வந்து இப்படியே கொழும்புக்கு போகணும் இப்படி அவசரமா உங்களுக்கு என்ன வந்தது அப்ப போற வழியே சாப்பிடணும் மேம் அவருக்கு ஹாஸ்பிட்டல் இல்லை டாக்டர் இல்லை அப்ப லேட் ஆயிடுது Must link the Tamil people. Yeah, I'm very much. அம்மாக்கா கொடுங்க அம்மாக்கு பரிசு ஒரு போட்டோ ஒன்று மடிச்சு விட அப்படி இதுல எங்களே மடிச்சு விடு இன்னொரு ஆள் இருக்கா? வந்து அதை கூப்பிடுங்க. எங்க ஆக்கள் எங்க ஒளிச்சு ஒளிச்சு வச்சுக்கிறீங்களே பெத்த புள்ளையில புள்ளி அவை வந்தாதான் குயிக்கா வந்தவை கோப்பைனம் பம்சம் எல்லாம் பார்த்துருப்பீங்களே ஃபாதர் தான் துவக்கத்துல இருந்து கடைசியில இருந்து ஃபாதர் எங்கட அக்கா குயிக் குயிக் நேரம் போகுது ரைட்டா ஃபாதர்ம்பா இந்த ஃப்ரேம் அடிச்சு கொண்டு கேட்டுக்கு முன்னாடி போய் விடுங்க சரியா அடுத்தா எப்படியா ஓகே சந்தோஷம் என்ன சந்தோஷமே அம்மாண்ட கண்ணம்மா அந்த தேய போகுது வந்தேல தேய்ச்சி கொண்டு தேய்ச்சி ஹாய் எப்படி சார் நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டா காணும் படிவ